ஹாய் ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்ராக்சிமேட் ரூட்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ராக்சிமேட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் மெத்தடு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த நியூட்டன் மெத்தடு என்ன, அதை வச்சு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நியூட்டன் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நியூட்டன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். That is the approximation xn is given by xn is equal to x suffix n minus 1 minus f of xn minus 1 divided by f dash of xn minus 1. அதாவது xn is equal to xn minus 1 minus f of xn minus 1 divided by f dash of xn minus 1. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம போட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு x0 அப்படின்னு நம்ம ஒன்று எடுப்போம், இல்லை ஒன்று ஃபைண்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு சில கணக்கில் கொடுத்துருப்பாங்க, x0 எடுத்துக்குவோம். ஒரு சில கணக்கில் நம்ம x0 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த x0 தான் என்னென்னா இஸ் அன் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபாவுக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் ரூட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதே x1 இஸ் எ பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவுக்கு இது எப்படி அப்ராக்சிமேஷனாக x0 இருந்துச்சோ, x1 x0 இன்னும் கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷனாக இல்லை பெட்டர் அப்ராக்சிமேஷனாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதே மாதிரி x2 இஸ் எ ஸ்டில் பெட்டர். அப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்ராக்சிமேஷனாக இருக்கலாம், இல்லை அப்ராக்சிமேஷன் ரூட்ஸாக இருக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, x0 ஒன்று கண்டுபிடிக்கிறோம், அதுலேருந்து x1 கண்டுபிடிக்கிறோம், x2 கண்டுபிடிக்கிறோம். அப்போ எது நம்மளுக்கு ரொம்ப பெட்டர் அப்ராக்சிமேஷன் ரூட்ஸாக இருக்கும் அந்த ஆல்ஃபாவுக்கு, அதை நம்ம சொல்யூஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் the real root of x cube plus 3x minus 1 is equal to 0 correct to 2 decimal places அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி? நியூட்டன்ஸ் மெத்தட் பை நியூட்டன்ஸ் மெத்தட். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் இப்போ எப்போவுமே என்ன செய்யுங்க, இப்போ கொடுத்துருக்கும் போது இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்லா ஈக்குவேஷன்லையும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வேடிங்கில் வர மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்னன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1 எடுத்துக்கணும். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 1 இதை டெரிவேட்டிவ் பண்ணுறாங்க. டெரிவேட்டிவ் பண்ணால் என்ன கிடைக்குது? f dash of x is equal to 3x squared plus 3 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ ஒரு f of x equal to ஃபங்க்ஷன் x பவர் n இருந்துச்சு அப்படின்னா இதை f dash of x பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு nx பவர் n minus 1 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n minus 1 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ தேர்ஃபோர் கொடுத்துருக்கிறது f of xன்னு எடுத்துக்கிறோம், அதை டெரிவேட்டிவ் பண்ணுறோம். ஏன் இந்த f dash of x பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் பார்த்துருக்கு. இப்போ நியூட்டன் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா f of xn minus 1 டிவைடன் பை f dash of xn minus 1 வருது. அப்போ இந்த f of x இந்த உள்ளுக்குள்ளே போடுற இடத்துலையும் f of xன்ற இடத்துலையும் f dash of xன்ற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறதுனால அப்போ f dash of xையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த x f of x இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ x இருக்கிறது 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கிற எந்தெந்த இடத்துல எல்லாமே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு ரீப்ளேஸ் நம்ம ரீப்ளேஸ் பை 0வில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 0 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 0 எக்ஸ் இருக்கிறதுல 0 போடுறோம், -1. அப்போ 0 + 3 0 + 3 -1 மட்டும் இருக்குது. அப்போ -1 நெகட்டிவ். அப்போ மைனஸில் வரனால அது நெகட்டிவ். சரிங்களா? இப்போ அதே f of 1 ஈக்குவல் டு 1 கியூப். இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 -1. அப்போ தேர்ஃபோர் 1 + 3 -1 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட பேலன்ஸ் 3 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 3 is a பாசிட்டிவ் + 3 is a பாசிட்டிவ். எப்போ
ஒரு வேல்யூ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்கும்போது 0 1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது அந்த நம்பரோட 2 சைனும் சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்ச் ஆகிற இன்பிட்வீன் கேப்பில் தான் அந்த ரூட் வந்து அக்கர் ஆகுது. ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபா நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து 0 கொடுக்கும்போது -1னும் 1 கொடுக்கும்போது நம்மளுக்கு 3ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அதனால் நம்ம ரூட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த கொடுக்குற போது இந்த சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன வேல்யூ கொடுக்குறோம் 0 1 கொடுக்குறோமா. அப்போ therefore a root lies between 0 and 1. இந்த 0க்கும் 1க்கும் இடையில தான் என்ன செய்யும் கிடைக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த 0க்கும் 1க்கும் இடையில தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அசம்ஷன் பண்ணிடணும். எப்போ அசம்ஷன் பண்ண முடியும், கொடுத்துருக்க எஃப்ஆஃப்எக்ஸில் நம்ம வேல்யூ கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன் வரணும். இப்போ இங்கே -1 வந்துருச்சு, இப்போ இங்கே -3 வந்துச்சுன்னா அப்போ ரூட் வந்து 0 1க்கு இடையில வராது. மறுபடியும் நம்ம 2 கொடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு நம்பராக நம்ம கொடுத்து பார்க்கும்போது எப்போ அந்த சைன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன செய்யுது ரூட் வந்து இதுக்கு இடையில இருக்குது. ரூட் லைஸ் பிட்வீன் சம்திங் அண்ட் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து 0 and 1 அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ சொன்ன பின்னாடி லெட் x0 இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோமா x0 இஸ் அன் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபான்னு போட்டிருக்கோமா. அப்போ வாட் இஸ் த x0 இது இப்படி தான் x0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ x0 நீங்கள் எந்த வேல்யூ போடும்போது 0 1 கடையில் மாறினாலும் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பரை வந்து இஸ் அன் அப்ராக்சிமேஷன் ஃபார் த ரூட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க எப்படி x1 இஸ் எ பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபான்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி இப்போ வந்து எ பெட்டர் அப்ராக்சிமேஷன் x1 கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஃபார்முலா நம்மளுக்கு என்னது xn = xn - 1 minus f of xn - 1 f dash of xn - 1. இப்போ இந்த இடத்துல n-க்கு 0 கொடுக்குறோம், 0 இல்லை n-க்கு 1 கொடுக்குறோம். n-க்கு 1 கொடுக்கும்போது என்ன கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா n = 1 1 - 1 0 minus f of x 1 - 1 0 f dash of x சஃபிக்ஸில் 1 - 1 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ therefore எப்படி கிடைக்கும் x0 - f of x0 divided by f dash of x0 கிடைக்கும் n = 1. இதே மாதிரி n = 2 கொடுக்கும்போது அப்போ x2 is a better approximation for alpha. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகணும். நம்ம ஒரு 2-3 டெசிமல் கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை டெசிமல் கேட்குறாங்களோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே நம்மளுக்கு போகலாம். சரிங்களா. அப்போ கிடைக்கிற ஒரு பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஆல்ஃபா வந்து நம்ம நியூட்டன்ஸ் மெத்தட் மூலியமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ x0 = 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பெட்டர் அப்ராக்சிமேஷன் x1 இஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டோம். இப்போ n = 1ன்னு கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருங்க சார். அப்போ x1 = x0 - f of x0 divided by f dash of x0. இப்போ x0 என்னன்னு தெரியும், நம்ம x0 என்ன எடுத்திருக்கோம் 0ன்னு எடுத்திருக்கோம் மைனஸ் f of x0. இப்போ f of x0 எப்படி கண்டுபிடிக்கிறது, f of x0னா f of x இதுதான், இந்த f of x இருக்கிறது x0 போடுறீங்க. அப்போ எப்படி கிடைக்கும் f of x0 cube 3x0 minus 1 கிடைக்கும். அப்போ x0 வந்து 0ன்னு போட்டுருச்சுன்னா x0 இருக்கிறதுல 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ 0 cube plus 3 × 0 minus 1. அப்போ f of 0 = அப்போ என்ன கிடைக்கும் -1. அதுதான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். f dash of x இருக்கிற இடத்துல என்ன செய்ய போகிறோம் f dash of x இருக்கிறதுல நம்ம என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் x0 நம்மளுக்கு இருக்குது. அப்போ x0 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × x0 whole cube plus 3 இருக்கும் நம்மளுக்கு. x0 இருக்கிற இடத்துல வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏன்னா x0 என்ன எடுத்திருக்கோம் நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ 3 × 0 0 plus 3. அப்போ f dash of x = 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ therefore 0 - 1/3 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 1/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 1/3 அப்படின்றது என்னது, இப்போ நம்ம வந்து மேலே 1/3 போட்டோம்னா கூட அப்போ பாருங்கள், இப்போ இங்கே 0 பாயிண்ட் வச்சு நம்ம 0 சேர்த்தோம்னா 3 3s are 9. அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், மறுபடியும் நம்மளுக்கு பேலன்ஸ் 1, மறுபடியும் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம், இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 3 3s are 9 அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ 0.9
33 நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த வேல்யூ போய்கிட்டே இருக்கும். அப்போ x1 = 0.33 அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த x1ஓட ஒரு ஸ்டில் பெட்டர் அப்ராக்சிமேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு x2 நம்மளுக்கு தேவை. அப்போ n இருக்கிற இடத்துல 2 போடுறீங்க, போடும்போது x2 = x1 minus f of x1 divided by f dash of x1. அப்போ therefore x1 = நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் 1/3. நம்ம வந்து இந்த நியூட்டன் மெத்தடுக்கு நம்ம கால்குலேட்டர் நியூமெரிக்கல் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை ஐடி மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், நம்ம கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது இங்கே டேரெக்டாக 0.33 போடலாம். இங்கே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் என்ன செஞ்சுருக்கேன், 1/3 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 1/3 minus f of x1. நம்மளுக்கு ஏற்கனவே f of x என்னன்னு தெரியும், f of x என்னன்னு நம்ம தெரியும். x இருக்கிறதுல x1 போட்டோம்னா நம்மளுக்கு x1³ + 3x1 - 1 கிடைக்கும். இதே f dash of x1 போட்டோம்னா 3x1² + 3 கிடைக்கும். அப்போ x1 எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வருதோ அந்தந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், x1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டே போகணும். அப்போ x1 = ஃபைண்ட் அவுட் பண்ணி 1/3 or 0.33 அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது. அப்போ x2 = x1 minus f of x1 divided by f dash of x1 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. அப்போ x2 = x1 இருக்கிறதுல 1/3 minus f of x1 என்னது, f of x1 வந்து இங்கே இருக்குது, f of x1 அது x1. அப்போ 1/3 whole cube 1/3 whole cube plus 3 into 1/3 minus 1. இங்கே 3 into 1/3 whole square plus 3. அதை இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா, 1/3 whole cube plus 3 into 1/3 minus 1 divided by 3 into 1/3 whole square plus 3 இப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 1/3, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/27 கிடைக்குது. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 10/3 கிடைக்குது. அப்போ therefore 1/27 into இது வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது 3/10 வந்துடுது. இதை நம்ம கேன்சல் 1 3 சார் 3, இதே வந்து 9 3 சார் 27, இதை பண்ணோம்னா 1/90. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண அப்புறம் நீங்கள் இதெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா x2 = 0.32 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ x0 நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சு. எடுத்துக்கிட்டோம், நம்ம எடுத்துக்கிட்டோம் x0 0ன்னு எடுத்துக்கிட்டோம். x1 = 0.33ன்னு கிடச்சிச்சு. x2 = 0.32ன்னு கிடச்சிச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபா நம்மளுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்போ நியூட்டன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க, பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஆல்ஃபா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டே நம்மளுக்கு போகலாம். அப்போ இதுதான் இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போ வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைன் மூலிமா நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 சேஞ்ச் ஆகுதோ அப்போ இந்த √0 and 1 கிடைக்குதா, அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெட்டர் அப்ராக்சிமேஷன் ஆல்ஃபாலாம் நீங்கள் பாருங்களேன். 0க்கும் 1க்கும் இன்பிட்வீன் கேப்பில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு வரும். ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 0க்கும் 1க்கும் இடையில வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்போது நம்மளுக்கு ரூட் லைஸ் ஆகுது. நம்ம வந்து மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 2.3 2.4 நம்ம எழுதி வச்சிடக்கூடாது. அப்போ வந்து ப்ராப்ளம் நம்மளுக்கு ராங்காக வருது. அப்போ நம்ம எந்த இடத்துல ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த வெரிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிமிலர் வே, இப்போ இந்த சிமிலர் வேலையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ப்ராப்ளம் இருக்குது, மொத்தம் ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்குது. இந்த சிமிலர் வேலையே பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் சேம் மெத்தட்ஸ் தான். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற எல்லாமே என்னங்க சார், நம்மளுக்கு சேம் மெத்தட் தான். எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள். இப்போ 2வது ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். யூஸ் நியூட்டன் மெத்தட் to find the smallest positive root of the equation. ஏன்னா நியூட்டன் மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஒன்றும் 0.5 கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படி கொடுத்தா அப்படி போகிறது. நம்ம எப்பவும் போல் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை f of xன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் f dash of x அப்படின்றது என்னது, x³ டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா 3x² -
2, எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். அப்போ 3x² - 2. இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன செய்யணும், 0 1 2 3 நம்ம போட்டுகிட்டே வரணும். போட்டே வரும்போது நம்மளுக்கு ரூட் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 0 இங்கே நம்ம போடும்போது 0³ -2 × 0 + 0.5. அப்போ 0.5 வந்து பாசிட்டிவில் கிடச்சிருச்சு. அப்போ f(1 = 1³ அப்போ நம்ம 1 போட்டோம்னா இங்கே x இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1³ -2 × 1 + 0.5. இப்போ இதுக்கு ஆன்சர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 1 - 2 + 0.5 that is 1 + 0.5 1.5 - 2 - 0.5. நீங்கள் நல்லா நம்மளுக்கு தெரியும் எந்த f(x)ல் எந்த நம்பரை x இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இதை நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைன் டிஃப்ரென்சியேட் ஆகுதோ அதுக்கு இடையில தான் நம்மளுக்கு ரூட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம். அப்போ therefore அப்போ த ரூட் லைஸ் பிட்வீன் நம்ம மாறுதுங்களா, இங்கே 0.5 இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்கா, இங்கே -0.5 இருக்கா, நெகட்டிவ் வேல்யூ இருக்கா. அப்போ த ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1. இப்போ எப்பவும் போல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், x0 = 0ன்னு எடுத்துக்கணும். isn't better approximation alpha, n = 1 in Newton's formula. What is the Newton's formula? xn = xn - 1 minus f(xn - 1) divided by f dash of xn - 1. சரிங்களா? அப்போ xn = xn - 1 minus f(xn - 1) divided by f dash of xn. இப்போ வாட் இஸ் த இங்கே ஹியர் n = 1 அப்படின்னு கிடச்சிச்சுன்னா அப்போ x1 = n = 1 - 1 0 x0 minus f(x0) divided by f dash of x0. அப்போ என்ன செஞ்சிடணும், அப்போ நம்மளுக்கு தெரியும் x0 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சுதோ இப்போ சேஞ்ச் ஆகிற ஆரம்பத்தோட அந்த சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ x0 நம்ம எடுத்துக்குவோம். அப்போ x0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ x1 = x0 0 minus f(x0) divided by f dash of x0. அப்போ f(x0) அப்படின்றது நம்ம f(x0) இங்கே போட்டோம் அப்படின்னா x0ன்றது 0 0 நம்மளுக்கு f(0) x0ன்றது இதுதான். அப்போ 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f dash of x0ன்றது இந்த f dash of x0ன்றது இந்த f dash of x0 = 3x0² - 2 3 into x0 வந்து நம்மளுக்கு என்னது 0² -2 அப்போ 0 - 2 அப்போ -2. அப்போ அந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே பதினோம். இதே மாதிரி x1 இது எல்லாமே நம்ம கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம போட்டலாம். ஆரம்பத்தில் இருக்க நம்ம எப்படி ரூட்டு கண்டுபிடிக்க போகிறோம், எதுக்கு இடையில ரூட்டு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். அப்போ ஸ்டில் பெட்டர் அப்ராக்சிமேஷன். இப்போ பாருங்கள் இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -+ ஆயிரும். 0.52 divided by 2 போட்டோம்னா 0.25 நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இதை விட அடுத்த வேல்யூ x2 = ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது n = 2 போடுறீங்க. அப்போ x2 = x1 minus f(x1) divided by f dash of x1 இருக்கும். x1ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வேல்யூ இங்கே போகிறோம். f(x1)ன்றது இந்த f(x)ல் கொண்டு போயிட்டு இந்த x1 இருக்கிறதுல x1³ - 2x1 + 0.5 போடுறீங்க. அண்ட் f dash of x1 = 3x1² - 2 போடுறீங்க. போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வருது. இது சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் கால்குலேட்டர் வச்சு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x2 = 0.2586 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ x2 = நம்மளுக்கு 0.5க்கு மேலே 0.2க்கு அப்புறம் இங்கே 5க்கு மேலே வரனால ஒரு நம்பர் ஆட் பண்ணி 0.26 போடலாம். அப்போ therefore x0 = 0 x = 0.25 x2 = 0.26. நீங்கள் நம்ம மேலே என்ன செஞ்சுருக்கோம், a root lies between 0 and 1க்கு இடையில இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ 0 and 1க்கு இடையில இருக்குன்னா அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் 0 1க்கு இடையில நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ ஆன்சர் கரெக்ட். அந்த மாதிரி நம்ம கிடைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். இப்போ இது வந்து நம்ம 0.5 வச்சுருக்கும் போது ஒரு ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அதே இந்த மெத்தட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து x0 கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் இந்த மூணாவது ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபைண்ட் த ரூட் ஆஃப் x⁴ minus x minus 10 = 0. இப்போ which is nearer to x is equal to 2. Correct to 3 decimal places by Newton's method அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எப்போ நம்ம ஃபார்முலா எழுதிடுவோம். எப்போ நம்ம 5 மார்க் கொடுக்குறாங்க, 10 மார்க் கொடுக்குறாங்க, இல்லை நியூட்டன்ஸ் மெத்தட் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க கொடுத்துருக்க ப்ராப்ளத்துக்கு. அப்போ xn = xn - 1 மைனஸ் f of xn - 1 டிவைடன் பை f dash of xn - 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கொடுத்துருக்கத f of xன்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம டெரிவேட்டிவ் பண்ணோம் அப்படின்னா, இதை டெரிவேட்டிவ் பண்ணோம்னா 4x³ மைனஸ் எக்ஸை பண்ணோம்னா 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், கான்ஸ்டன்ட் டேர்ம் 10ன்றது கான்ஸ்டன்ட் டேர்மு நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நியரர் டு x = 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம எப்படி பார்த்தோம், ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற f of xன்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இந்த x இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ 0, 1 இந்த மாதிரி வேல்யூ நம்ம கொடுத்துட்டே போகும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகுதோ இப்போ f of 0க்கு வந்து சைன் நெகட்டிவ்னு, f of 1க்கு சைன் பாசிட்டிவ்னு வந்துச்சா, சைன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ த ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். த ரூட் லைஸ் பிட்வீன் 0 and 1 நம்ம எழுதியிருப்போம். பட் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நியர் டு x = 2. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எடுக்கும் போதே ரூட் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. அப்போ x0 0ன்னு எடுத்துக்குவீங்க. இந்த இடத்துல x0 இந்த இடத்துல இங்கே 0 and 1 இருந்துச்சு அப்படின்னா x0 0ன்னு எடுத்துக்குவீங்க. இங்கே அவங்க x0 = 2னே கொடுத்துட்டாங்க. இது முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் நம்ம புரியறதுக்காக, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக, ஃபார் வந்து சிம்பிளிஃபை பர்பஸ்க்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள் f of x = x⁴ எடுத்துக்கிறோம், f dash of x எடுத்துக்கிறோம். ஃபார்முலா என்னது, xn = xn - 1 மைனஸ் f of xn - 1, இந்த f of xn - 1 இந்த x இருக்கிற இடத்துல xn - 1 போட்டோம்னா xn - 1 4 மைனஸ் xn - 1 மைனஸ் 10 டிவைடன் பை f dash of x. ஃபார்முலா என்னது, f dash of xn - 1. அப்போ f dash of x இங்கே என்னது 4x³ - 1. அப்போ f dash of 4 இந்த xn - 1 இருக்கிறதுல இங்கே xn - 1 போட்டு whole³ - 1. இப்போ இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எப்படி கிடைக்கும், அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எப்படி கிடைக்கும், xn = xn - 1. இது இங்கே கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 4xn - 1 -1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் இந்த இடத்துல இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள். இந்த டேர்ம் வந்து உள்ளுக்க -x⁴n - 1 மைனஸ் ப்ளஸ்ஸு xn - 1 மைனஸ் ப்ளஸ் 10 கிடச்சிரும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள் எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x⁴n - 1 4x⁴n - 1. இப்போ 4 வந்துருச்சு. இங்கே x³ இங்கே x - 1. இது பண்ணும்போது x⁴n - 1 கிடச்சிருது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு 1 × xn - 1. அப்போ இதில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 4x⁴n - 1 மைனஸ் x⁴n - 1 3x⁴n - 1. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் 10 டிவைடன் பை 4x⁴n - 1 அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம x0 நாட்னா என்னது, n = 0 2 கொடுக்குறோம், n = 1 இன் ஈக்குவேஷன் 1 என்னது, வாட் இஸ் த ஈக்குவேஷன் 1? ஈக்குவேஷன் 1 இஸ் த நியூட்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ நியூட்டன்ஸ் ஃபார்முலா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். வாட் இஸ் த நியூட்டன்ஸ் ஃபார்முலா, xn = xn - 1 மைனஸ் f of xn - 1 டிவைடன் பை f dash of xn - 1. அப்போ n = 0 போட்டோம்னா n = 1 போட்டோம்னா x0 இங்கே 1 - 1 0 மைனஸ் f of x1 டிவைடன் பை f dash of x1. அப்போ இங்கே x0 நம்மளுக்கு வந்து அவங்க சம்லேயே வந்து நியரர் 2ன்னு கொடுத்தனால x0 நம்ம 2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 2ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ இங்கே பாருங்கள் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம
சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஒன்றா இங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலி நியூட்டன்ஸ் ஃபார்மாக தான் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்குவோம். பட் என்ன அப்படின்னா நம்ம இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இதை ஒன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம டைரெக்டாகவே அப்போ என்னங்க சார் நம்ம செஞ்சிடலாம், டைரெக்டாகவே இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ x0 அப்போ n=1 அப்படின்ற வேல்யூவை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலே n=1, x1 3, x⁴, அப்போ 1 - 1 0, அப்போ x0. அதாவது இந்த இடம் எப்படி கிடைக்குன்றது இந்த இதை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். n=1 கொடுத்தா x1 3 × x 1 - 1 4 + 10 4 x³ 1 - 1 -1 இப்படி கிடைக்குமா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் x⁴ x0 + 10 அப்போ 4 x³ 0 - x0³ x0³ -1 இப்படி கிடைக்கும். இதுதான் சார் இங்கே. இப்போ இதில் x0ன்றது நம்மளுக்கு 2ன்னு தெரியும். 2 கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 3 × 2⁴ + 10 4 × 2⁴³ -1 இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3x1 = 3 × 16 + 10 அப்போ 3 × 16 + 10 அப்போ 32 - 1 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் 58/31 அப்போ x1 = 1.8 கிடைக்கும். அப்போ அடுத்த நெக்ஸ்ட் x1 = 1.8 கிடச்சிருச்சு. அப்போ இதை என்ன செய்யணும் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அதே வந்து ஈக்குவேஷன் 1 போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் 1 கொண்டு போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1 போட்டிருக்கோம்ல, இந்த ஈக்குவேஷன் இங்கே 1 இருக்கு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல n=2ன்னு போடுறோம். அப்போ இங்கே 1ன்னு கிடைக்கும், இங்கேயும் 1ன்னு கிடைக்கும். n=3 போட்டால் x3 கிடச்சிடும். அப்போ x0 x1 x2 அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்பவும் போல நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா x0 வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம், x1 = 1.8 கிடைக்குது, x2 = 1.85 கிடைக்குது, x3 = 1.855 கிடைக்குது, x4 = 1.855 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு பாருங்கள் ரூட் இப்படி கிடைக்குது. நம்ம போனதில் வந்து 0 × 1ன்னு கிடச்சி 0க்கு 1க்கு இன்பிட்வீன் கேப்பே கிடச்சிருச்சுங்க சார். ஆனால் இங்கே வந்து அவங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம டிக்ரீஸில் போகுது, அவங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இது பிரச்சனை கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் x1 = அந்த ஃபார்முலா 1 போட்டு n = 2ன்னு கொடுத்தோம்னா அந்த 1 ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும், x2 கிடச்சிடும். இதுக்கு ஒரு n = 3ன்னு போடணும், இது நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக x3 நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி x4 வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஒரு கன்க்ளூஷனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம x0 0 × 1 கிடையில கண்டுபிடிச்சோம். செகண்ட் ப்ராப்ளத்தில் ஒரு டெசிமல் ஒரு நம்பர் வந்தால் அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ தேர்ட் ப்ராப்ளத்தில் அவங்க நியரர் 2ன்னு கொடுத்தா அதை வச்சு நம்ம எப்படி நியூட்டன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள், எல்லாமே அதே மாடலுங்க தான் சார். பட் ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளத்தில் பாருங்களேன், ஃபைண்ட் த பாசிட்டிவ் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ - 2x² - 3x - 4 = 0 கரெக்ட் டு டெசிமல் பிளேஸ்னு வந்துச்சா. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், இதில் நியரர்னு எதுவுமே கொடுக்கல, அப்போ x0 நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம x0 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து டீலட் f(x) = x³ - 2x² - 3x - 4ன்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஃபார்முலாவில் வந்து xn = நியூட்டன்ஸ் ஃபார்முலாவில் xn = xn - 1 minus f(xn - 1) divided by f dash of xn - 1 இருக்கு. அப்போ நம்ம கொடுத்துருக்குறது f(x), இங்கே f dash of x வருது பாருங்கள், அதனால் இங்கே என்ன செஞ்சுக்கணும், நம்ம டெரிவேட்டிவ்ஸ் பண்ணிடுறோம். அப்போ f(x) = x³ - 2x² - 3x - 4 f dash of x பண்ணோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x², இங்கே ஏற்கனவே ஒரு x² இருக்குது, இதை பண்ணோம்னா 2xன்னு வரும். அப்போ 2 × என்ன வந்துடும், 4x - 3ன்னு வந்துடும். அப்போ f dash of x கண்டுபிடிச்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரூட் எதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் இருக்குது, ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸ் இருக்கிறதுல 0 கொடுக்குறோம், நெகட்டிவ் 1 கொடுக்குறோம், -8. அதாவது இந்த -4 எப்படி கிடைக்குது அப்படின்னா
இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் இந்த எக்ஸ் இருக்கிறதுல என்ன கொடுக்குறோம், 0 கொடுக்குறோம். 0 கொடுக்கும்போது 0³ -2 இன்ட்டு 0² -3 இன்ட்டு 0 -4. அப்போ 0 0 0 -4 இப்படி. இப்போ இதில் ஆன்சர் வந்து -4. இந்த மாதிரி 1 இங்கே கொடுத்து போகணும், இதில் 1 கொடுத்து போகணும், இந்த எக்ஸ் இருக்கிறதுல 1 கொடுத்து போகணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு நெகட்டிவ் கிடைக்குது, இதுக்கு -8 கிடைக்குது. இதுக்கு 2 கொடுக்கும்போது -10 கிடைக்குது, இதுக்கு 3 குடிக்கும்போது -4 கிடைக்குது. 4 கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு 16 அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் கிடைக்குதுங்க சார். அதனால நம்ம வாட்ச் பண்ணோம். அப்போ எந்த வேல்யூ கொடுக்கும்போது 3 கொடுக்கும்போதும் 4 கொடுக்கும்போதும் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். அப்போ இந்த 3 4 இடத்துல தான் நெகட்டிவ் சைனும் ஒரு பாசிட்டிவ் சைனும் அல்லது ஒரு பாசிட்டிவ் சைனோ அல்லது நெகட்டிவ் சைனோ இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா த ரூட் லைஸ் பிட்வீன் 3 and 4. The root lies between 3 and 4. அப்போ the root lies between 3 and 4. நீங்கள் மற்ற எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்த மாதிரி தான் அதே மாதிரி மாடல் தான். அப்போ எந்த வேல்யூ கொடுக்கும்போது நம்ம சேஞ்ச் ஆச்சோ, இப்போ x0 = 3, அப்போ x0 3ன்னு எடுத்துக்கணும், 4ன்னு எடுத்துக்கூடாது, 3ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் எதில் ஏற்படுதோ -3லேருந்து, அப்போ இந்த பாசிட்டிவ் வரும்போது அதுக்கு முன்னாடி நம்பர் தான் வந்து நம்ம x0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ x0 = 3 அப்படின்னு கிடைக்குது. n = 1. இது எங்கே கொண்டு போயிருக்கிறோம், சப்ஸ்டியூட் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? xn = xn - 1 f of xn - 1 divided by f dash of xn - 1. அப்போ வாட் இஸ் த n = 1, x0 = 3. x0 எப்படி வரும் பாருங்க, 1 - 1 0 minus f of x1 divided by f dash of x1. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 1 - 1 அப்போ என்ன கிடச்சிரும் 0. இங்கே 1 - 1 அப்போ என்ன கிடச்சிரும் 0. அப்போ இங்கே 1 - 1 அப்போ 0 கிடச்சிரும். அப்போ x0 கிடைக்குதுங்களா சார்? அப்போ இந்த x0 கிடைக்கிறதுல நீங்கள் என்னென்னு கொடுக்க போகிறீங்க, 3ன்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ 3 minus ஆஃப் எப்படி இந்த 4/12 வந்துச்சு. நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே 3 கொடுக்கும்போது 4 கிடச்சா, -4 கிடச்சா, அந்த -4 தான் இங்கே. சரிங்களா? f dash of x0 அப்படின்ற இடத்துல f dash of x0 நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். f dash of x0 ஏன்னா நம்ம பாருங்கள், இங்கே f dash of x இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த f dash of xல இந்த x இருக்கிறதுல x0 கொடுக்குறோம். x0 என்னது இங்கே நம்மளுக்கு, x0 வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 3. அப்போ x இந்த இடத்துல 3 கொடுக்குறோம். x0 இருக்கிற இடத்துல x0 வந்து 3x0 whole square -4x0 -3. அப்போ 3 × x0 இருக்கிற இடத்துல இங்கே என்ன கொடுக்க போகிறோம், 3 கொடுக்க போகிறோம். 3 கொடுத்தோம்னா 3 × 3² 4 × 3 -3. அப்போ 3 × 9 -12 -3. அப்போ 27 மைனஸ் நம்மளுக்கு 15 நம்மளுக்கு கிடைக்கும். 27 - 50 அப்போ 12. அப்போ 12 கிடைக்குதா, இந்த 12 தான் இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 3 + 4/12. அப்போ நம்ம எப்போ என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ 10/3 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ x1 = 3/33. இப்போ x1 = 3.3, n = 2 கொண்டு போய் நியூட்டன்ஸ் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னா x2. அப்போ x0 3, x1 = 3.285, x2 = 3.285, x1 = 3.33. சாரி சார், x1 = 3.33, x2 = 3.255, அடுத்து x3 = 3.284. அப்போ இப்போ இதே போயிட்டு என்ன பண்ணோம்னா த ரூட் லைஸ் பிட்வீன் நம்மளுக்கு தெரியும். த ரூட் லைஸ் பிட்வீன் 3 and 4. கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே 3 பாயிண்டில் தான் வரணும், 4 பாயிண்டில் போயிடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தான் நீங்கள் போட்டிருக்க சம் கரெக்ட் அப்படின்னு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4th மாடல். சரி, இப்போ அதிகமாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து அவங்க கொடுப்பாங்க, நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியரர் வேல்யூவோ ஒரு டெசிமல் வேல்யூவோ
அல்லது வந்து நம்ம x0 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லார்ஜ் ப்ராசஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த மெத்தடில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் த ஃபார்முலா. எஸ்டாப்ளிஷ் த ஃபார்முலாவை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூஸிங் நியூட்டன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அது நம்மளுக்கு மைண்டில் வந்துடணும். இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன குழு இருக்குது சம்மில்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ற ஒரே ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் ஹென்ஸ், எனவே ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 கரெக்ட் டு 4 டெசிமல் பிளேஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னான்னு தெரியணும், x0 என்னான்னு ஃபைண்ட் அவுட் நம்மளுக்கு பண்ணணும், இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ 3 கான்செப்ட் வருது. அப்போ இந்த 3 கான்செப்ட் எப்படி? இந்த ப்ராப்ளம் பார்ப்பதற்கு மிக பெரியதாக இருந்தாலும் ஆனால் நம்ம வந்து செய்யும்போது, அதாவது நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை வச்சே நம்ம குழு அழகாக எடுக்கலாம். எப்படி குழு பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் N அப்படின்னு இருக்கா. அப்போ இப்போ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இது? அப்போ கொடுத்துருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ கொடுத்துருக்கதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா x இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன தேவை? எஃப் ஆஃப் எக்ஸ் தேவை. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கொண்டு வரோம் பாருங்கள். அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயரும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் என்ன ஸ்கொயர் பண்ணோம்னா n. அப்போ இந்த n இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -n. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் n ஈக்குவல் டு 0. இப்போ இதை தான் என்னென்னு எடுத்துக்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை என்ன எடுத்துக்கிறோம் சார்? நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னது? இதை டெரிவேட்டிவ்ஸ் பண்ணோம்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணோம்னா 2x கான்ஸ்டன்ட், என்னன்றது நேரத்தில் கான்ஸ்டன்ட் 0. இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிச்சு. x0 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து ஒவ்வொரு வேலையாக பிரதிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யணுங்க? இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இதை எப்படி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்முலா நம்ம கொடுத்த உடனே என்ன ஃபார்முலா எழுதிடணும்? நியூட்டன்ஸ் ஃபார்முலா எழுதிடணும். இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்முலா என்னது? xn ஈக்குவல் டு xn மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் xn மைனஸ் 1 டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் xn மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் n. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு தெரியும். இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? xn மைனஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு சஃபிக்ஸில் n மைனஸ் 1 மைனஸ் n. இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ், இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல xn மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா இப்படி கிடச்சிரும். எஃப் டேஸ் ஆஃப் xn மைனஸ் 1 2xn மைனஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இந்த நியூட்டன்ஸ் ஃபார்முலாவில் பிரதிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா xn ஈக்குவல் டு xn மைனஸ் 1 மைனஸ் இந்த எஃப் ஆஃப் xn மைனஸ் 1 இடத்துல இந்த கான்செப்ட் இருக்குது. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடன் பை 2xn மைனஸ் 1. டிவைடன் பை என்ன இருக்குது நம்மளுக்கு? 2xn மைனஸ் 1ன்றது இதுதான் 2xn மைனஸ் 1. அப்போ இந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ என்ன செய்யுங்க? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு xn மைனஸ் 1 இருக்குது. அப்போ 2 xn மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1 மைனஸ் 1க்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே மைனஸு நம்மளுக்கு ப்ளஸ் n டிவைடன் பை இங்கே இது வந்து இங்கே பண்ணும்போது காமனாக வந்துருமா? அப்போ 2x சஃபிக்ஸ் n மைனஸ் 1. இப்போ இதில் என்ன செய்யலாம்? இதை இங்கே எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா xn ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்டு n மைனஸ் 1 டிவைடன் பை 2
xn minus 2 கேன்சல் ஆகிடுது, xn minus 1 ஒரு xn minus 1 கேன்சல் ஆகிடுதா. அப்போ இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே கீழே 2 வச்சுக்கலாம் நம்ம. சரி, இப்போ இதில் பண்ணும்போது இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டெப்பு இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப் வந்துருங்க. இப்போ 2x² n minus 1 ஒரு x² n minus 1 போச்சுன்னா x² n minus 1 ப்ளஸ் கேபிட்டல் n 2x n minus 1 இந்த ஸ்டெப் எழுதிருங்க. இதுக்கப்புறம் 1/2 வெளியில் எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிறது எது மட்டும் இருக்கும், இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் x² n minus 1 xn minus 1 ஒரு xn minus 1 ஒரு x² கேன்சல் ஆச்சுன்னா மேலே மட்டும் ஒரு xn minus 1 இருக்குமா. இந்த xn minus 1 இதுக்கும் காமனாக இருக்குமா, ப்ளஸ் n/xn minus 1. சார் முதல்ல வந்து இந்த ஸ்டெப் இல்லைங்க, இந்த ஸ்டெப் நல்லா பாருங்கள். 2x² n minus 1 ஒரு x² n minus 1 போச்சுன்னா வெறும் x² n minus 1 மட்டும் வந்துடும், ப்ளஸ் n/by இருக்கும். இப்போ இதை வந்து செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். இந்த கீழே உள்ள டினாமினேட்டர் 1/2 காமனாக எடுத்துகிட்டு கீழே உள்ள டினாமினேட்டர் xn minus 1 செப்பரேட்டாக எழுதும்போது இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இதுதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்ன ஃபார்முலா. இதுதான் 1/2 xn minus 1 ப்ளஸ் n/xn minus 1 எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 கரெக்ட் டு 4 decimal places அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ n = 29, இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே வந்து கேபிட்டல் n இருக்கனால n = 29 போட்டுக்கலாம். இப்போ இதில் x0 எப்படி இந்த இடத்துல 5 வந்துச்சு, இதை மட்டும் கண்டுபிடிச்சா மற்ற எல்லாமே நம்ம ஆர்டர் படி நம்மளுக்கு எப்பவும் போல் தெரியக்கூடிய ஒரு கான்செப்ட். n = x0 = 5, அப்போ n = 1 அப்படின்னு கொண்டு போயிட்டு நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்முலா இந்த இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் 1ன்றது இதுதான். இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம், x0 எப்படி 5 பண்ணோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, x = ஸ்கொயர் ரூட் ஆஃப் n சரிங்களா. அப்போ x = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29. அப்போ x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அடுத்த ரூட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. இதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 இருக்க போதுங்க சார். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36க்கு ஆன்சர் 6. அப்போ த ரூட் லைஸ் பிட்வீன் 5 and 6. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36க்கு இடையில இருக்கிறதுனால அப்போ த ரூட் லைஸ் பிட்வீன் 5 and 6. இப்படி வரும்போது நம்மளுக்கு இந்த 5 இந்த x0 இதை தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம், 5ன்னு எடுத்துக்குவோம், x0ன்னு எடுத்துக்குவோம். அதை தான் x0 = 5 எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல மேட்ரு. அப்போ therefore x1 இப்போ இந்த இதில் போய் n = 1ன்னு போட்டோம்னா n = 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா x = x1 1/2 1 - 1 x0 ப்ளஸ் 29 xn - 1. அப்போ 1 - 1 x0. அப்போ x0 அப்போ x1 = 1/2 ப்ளஸ் x0 வந்து 5 நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் 29/5 சிம்பிளிஃபை பண்ணால் x1 = 5.4. அப்போ இந்த ரூட் 5 and 6 கடையிலே வரும் பாருங்கள். 5 and 6 கடையிலேயே x1 x2 எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு அதிலே கிடைக்கும். x2 = 5.38, இது வந்து 5.4, அடுத்த x2 = 5.38. அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு x3 நம்மளுக்கு கிடச்சிட்டே போகும். அப்போ இது மாதிரி எத்தனை வேல்யூ வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் ஈஸியாக பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ப்ரீவியஸாக எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு, அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதே மாதிரி கண்டுபிடிச்சி போனோம்னா ஒரு 5 decimal வரைக்கும் கண்டுபிடிச்சோம்னா x4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், x5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ த ரெக்யூட் = 5x5. அப்போ வந்து x5 = 5.3852 இருக்குது. கரெக்டாக ஒரு 4 decimal place வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 2 decimal place வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 2 x2 வரைக்கும் x3 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நியூட்டன்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்குமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண சொன்னதை ஈஸியாக நம்ம வந்து x = ஸ்கொயர் ரூட் n எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். நம்மளுக்கு x0 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூவில் கொண்டு போய் f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 வச்சு அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 எந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நியராக இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு நியராக இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ வாட் இஸ் த இப்போ நம்ம கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் 5 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று சாதாரண ஆர்டினரி ப்ராப்ளம், அப்போ டெசிமலில் உள்ள ஒரு ப்ராப்ளம், அப்போ x0 வந்து நியரர் கொடுக்குற ஒரு ப்ராப்ளம், அப்புறம் வந்து f(x) வந்து நம்ம லார்ஜராக நம்ம நிறையா வாட்டி சப்ஸ்டியூட் பண்ணி
கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம், அப்புறம் எஸ்டாப்ளிஷ் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம். அப்போ நியூட்டன்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 5 மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரீட்சைக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அவங்க கேட்டிருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. இதுதான் வந்து அப்ராக்சிமேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பை யூசிங் நியூட்டன்ஸ் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.